நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 98 நாள் ஆகுதுங்க. கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன் மக்காச்சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிறது. தண்ணி பாய்ச்சறதுக்கான நேரம் நமக்கு கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. படிப்பையும் பார்க்க வேண்டியது இருக்குது. வெளி வேலைகளும் கொஞ்சம் இருக்குதுங்க. அதாவது வர்ற 10ஆம் தேதி, 11ஆம் தேதி நம்ம ஊரில் கபடி மேட்ச் நடத்துகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் கபடி டீமோட கோச்சே நான் தாங்க. அதனால தான் அந்த வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வயல் வேலையும் நம்ம சொந்த வேலைகளும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால சரியாக கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் நம்ம வயல் வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். தண்ணி பாய்ச்சறதுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பண்ண போகிறோம்னே தெரியல. ஏன்னா நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வாட ஆரம்பிச்சிருச்சுன்னு பயிர். பூரா எல்லாமே கீழே தரையும் வெடி போட ஆரம்பிச்சிருச்சு. மயில்களோட தொந்தரவு இந்த டைமில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இங்கே பாருங்க கிளி கொத்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து நல்லாவே முத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்களேன் மக்காச்சோள முத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு உச்ச நிலையை அடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த டயத்தில் தண்ணி பாய்ச்சினோம்னா முத்துக்கள் நல்லபடியாக வரும். மிஷினில் போட்டு அடிக்கும்போது உடச்சிடாம நல்ல ஒரு விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. சரிங்களா?